இன்றைக்கு காலை நேரத்துல அவன் நம்முடைய நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில ஏன் இந்த கசப்பு என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு காலை நேரத்தில் உங்கள் கசப்பை மாற்றும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே அவன் 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர் அவன் நமக்கு மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை நேரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் துக்கம் அனுபவித்த நாட்களுக்கு தகுந்ததால் நீங்க மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. 90வது சங்கீதத்திலே மோசே கேட்கின்றார், அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எனக்கு மகிழ்ச்சியை தார். ஹல்லேலூயா. நீங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு இரட்டிப்பாய் தேவன் மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவன் மன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுடைய ஜீவிதத்துல தருவார். அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார். அந்த தண்ணீரை வெட்டி அந்த தண்ணீரில அந்த கொப்பை வெட்டி போட்ட உடனே அது மதுரமாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. அவர்கள் அதை குடித்தார்கள். பின்பு நீங்கள் 27ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்த்தீர்கள். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகள் 70 பேரீட்ச மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. 3 நாட்கள் தண்ணீரற்றவர்களாக இருந்த அந்த தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறார். சில காலங்கள் வீழ்ச்சி, ஆனால் இப்பொழுது என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆண்டவர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். 66ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். உங்க வாழ்க்கையில அவை வனாந்தரத்தில் கடந்து போகிறீர்களா? வறட்சியின் அனுபவங்களில் கடந்து போகிறீர்களா? அவை மாறாவின் அனுபவங்களில் கடந்து போகிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஏலிம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு செழிப்பு இருக்கிறது, உங்களை தண்ணீர் அருகே பாளையம் இறங்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறார், நடத்தி கொண்டு போகிறார். அவர் வழி நடத்தின பாதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் ஏலிமை விட்டு புறப்பட்டு இப்பொழுது எங்கே போகிறார்கள்? அவன் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகின்றது, அவர்கள் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி அவன் எங்கே போகிறார்கள்? ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவில் இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. சீனாய் வனாந்தரம். ஆமென். கொஞ்சம் செழிப்பு, கொஞ்சம் ஆசீர்வாதம். அடுத்து எங்க போறாரு? எங்க நடத்திட்டு போறாரு? வனாந்தரம். அல்லேலூயா. சீனாய் வனாந்தரம். அங்க போன உடனே எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. 2.5 மாசம் ஆயிட்டுங்க. இருக்கீங்களா? இதுவரைக்கும் என்ன கிடைக்கல? மண்ணாக கொடுத்துட்டார், வானத்தின் மன்னா. ஆனா என்ன கிடைக்கல? இறைச்சி கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க 3ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் வசனம் 16:3. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமான தாவீதை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று சொல்லி முறுமுறுத்தார். அல்லேலூயா. இது என்னது? பட்டினி. என்னது? பட்டினி. சில காலங்கள் நல்ல ஆண்டவர் போஷிப்பார், சில காலங்கள் கொஞ்சம் பஞ்சமா. அல்லேலூயா. சில காலங்கள் என்னது? பஞ்சம். ஆமா, நேற்றைக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு ரசம் கிடைக்கும், நாளைக்கு கஞ்சி கிடைச்சாலும் கிடைக்கும். தேவன் எதை கொடுக்கிறாரோ அதை ஸ்தோத்திரத்தோடு புசிக்கிறார். கைகளை உயர்த்தலையா? அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். வாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? 2 மாசம் ஆச்சு, அவங்க கொண்டு வந்த எல்லா ஆகாரங்களும் செலவழிஞ்சிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு பட்டினி. அல்லேலூயா. நாங்க அங்கெல்லாம் எகிப்துல உட்கார்ந்து இறைச்சி பாத்திரத்துல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டோம், இறைச்சி கிடைக்கல போட்டு, ஆனா அப்பம் கூட கிடைக்கலையே. அல்லேலூயா. வேதத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும்
வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. டெய்லி காலையில் என்ன செய்யணும்? அதிகாலையில எழுந்து என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே போய் பாத்தீங்கன்னா பாளையத்தை சுற்றிலும் என்ன இருக்கும்? வானத்தின் மன்னா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. வானத்தின் மன்னா அதை நீங்க சேர்த்து கொண்டு வந்து நல்லா இடிச்சு என்னென்னலாமோ விதவிதமாக பண்ணி தின்னுருக்கோம். யாரு யோசிப்பாங்க, விதவிதமாக சாப்பிடுறாங்க. அதுவும் பல பேரு தகுதிக்கு மிஞ்சி. நம்மளா பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடுவோம். ரெண்டாவது கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்க, என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதனால என்ன செஞ்சிருவோம்? ஆனா முதல்ல போட மாட்டோம், அப்படிதானே? கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி இவங்க தகுதிக்கு மீறி கொண்டு வந்து வீட்டுல வச்சா அடுத்த நாள் என்ன ஆயிடுது? நைட் வரைக்கும் தான் டைம். அடுத்து பூச்சி வந்துடும். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பிரஸ்ஸா கொடுக்கிற வனாந்தரத்துல பிரஸ்ஸா கொடுத்த ஒரு ஆண்டவர் அப்படி தருவார். அவன் பழையதை அல்ல, கெட்டு போனதை அல்ல, அவன் புதிதானவைகளை தேவன் தருகிறார். அவன் பாருங்க, இன்னைக்கு காலை நேரத்துல நமக்கு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் நம்மளை நடத்தி கொண்டு வர்றாங்க. நம்மளை நடத்துறது யாரு? கர்த்தர். நம்மை வழி நடத்தும்படி கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். நமக்கு என்ன தேவை அது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவர் நேற்றுக்கே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு பிரஸ்ஸா தருவார். பிரஸ்ஸா நமக்கு தருவார். நாம் தேவைகளுக்காக அவன் பயப்படக்கூடாது. தேவைகளை நினைத்து கலங்கக்கூடாது. ஆகாரத்தை பாருங்க, மனுஷன் ஆகாரத்தை குறித்து பயப்படவே கூடாது. அப்படிதான். அல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், அதெல்லாம் ஒரு கவலை வேண்டாம். இன்னைக்கு காலை நேரத்திலே என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்மளை வழி நடத்தினாருன்னா, நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவன் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அண்ணனுள்ள அப்பத்தை அண்ணன் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமா சந்திப்பார். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல பாருங்க, அவ்வளவு பேருக்கு ஆகாரத்தை எப்படி கொடுக்க முடியும்? முடியுமா? முடியாது. ஆனா தேவன் வானத்திலிருந்து மன்னா கொடுத்தார். அவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்முடைய தேவன் வானத்தின் மன்னா. இன்னைக்கு பாருங்க, வானத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதத்துக்குரியது. பாருங்க, மழை தண்ணி எவ்வளவு அருமையா இருக்கு. பிடிச்சு குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாத்தீங்களா? வானத்திலிருந்து வானத்தின் ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு காலை நேரத்துல கர்த்தர் வானத்தை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வானத்தின் மேனிகள் நமக்கு கிடைக்கும். வானத்தின் நன்மைகளினால கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஆகிய நம்ம சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மளை நடத்துற பாதையில அவன் கம்பீரமா நடந்து போக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமான்களுடைய பாதை ராஜ பாதை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை ராஜ பாதை. நமக்கு தனி வழி. அல்லேலூயா. தனி பாதை. பழைய நாட்கள்ல ராஜாக்களுக்கு தனி பாதை. நம்ம போகிற பாதை ராஜ பாதை. ஒவ்வொருவரும் ராஜ பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். நம்ம பசி அணுகாது, பட்டினி அணுகாது. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துவார். அல்லேலூயா. வேதத்திலே அவன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டார். திருப்தியாய் சாப்பிட்டார். இன்னைக்கு கால நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்றீங்களா? அவன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்னைக்கு கால நேரத்துல கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில குறைவு வராமல் அவன் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. இன்னைக்கு காலை நேரத்துல அவன் உங்க வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவு என்பது இனி இல்லை.
பாருங்க, வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த எலியா தீர்க்கதரிசி நாட்கள்ல அந்த விதவை வீட்டுல அப்ப குறைவு, ஒன்றுமில்லை, பட்டினி, பஞ்சம், அந்த சூழ்நிலையில கடைசி வேளை ஆகாரத்துக்காக விறகு பொறுக்கி கொண்டிருந்த அந்த ஸ்திரீயின் இடத்துல அவன் எலியா தீர்க்கதரிசி வந்ததுனால அவன் அந்த பஞ்ச காலம் முழுவதிலும் அவள் வீட்டில அவன் மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாரானால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் இருக்கிறவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மிடத்தில் இருக்கிறவைகள் பெருகிக் கொண்டிருக்கும். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்மிடத்தில் இருப்பவைகள் கொஞ்சமாக இருக்கலாம், அதை பெருகப் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வருமானங்களை பெருகப் பண்ணுவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆமென். பாருங்கள், ஒரு சாதாரண சிறு பையனிடத்திலே ரெண்டு அப்பமும் அப்படிதானா? 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். பாருங்க, இதை வைத்து ஆண்டவர் ஒரு திரள் கூட்டத்தை போஷிக்க முடியும். அவர் கையில நம்ம வாழ்க்கை கொடுத்தோம். அல்லேலூயா. நம்மளால பண்ண முடியாது. நம்மள 5 அப்பத்தை 2 மீனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நமக்கே பத்தாது. ஆனா அவர் கையில கொடுத்துட்டோம்னா திரள் கூட்டத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்தில் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார், உங்களை திருப்திப்படுத்துவார். தேவ ஜனம் திருப்தியாகணும். அல்லேலூயா. ஆமா, குறைவோட அழுகையோட அப்படி எல்லாம் இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. இன்னைக்கு காலை நேரத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வழி நடத்துகிற தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை திருப்தியாக்குவார். நீங்க குறைவுபட்டு போவதில்லை, நீங்க குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தர் வழி நடத்துகிற தேவன். அப்படியே நான் சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. அல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ பாதைகளின் வழியாக அவரை நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலரின் வாழ்க்கை சரித்திரத்தை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். நேரங்கள் போதாது, காலங்கள் போதாது. அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்கள் கைகளில் யுத்த தளவாடங்கள் இல்லை, போர் தளவாடங்கள் இல்லை. ஆனால் 33 ராஜாக்களை அவர்கள் தோற்கடித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்? 33 ராஜாக்களை பெரிய ராஜாவாகிய ஓகை சங்கரித்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. பெரிய ராஜா, பிரபலமான ராஜா. ஆமென். அப்படிப்பட்ட பெரிய ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்தவர்கள் முன்னேறி சென்றார்கள். இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையிலே எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த மனிதனும் மேற்கொள்ள முடியாது. அவன் பணம் படைத்தவனாய் இருக்கலாம், அதிகாரம் வாய்ந்தவனாய் இருக்கலாம், ஆனால் தேவ ஜனம் போகிற அல்லேலூயா, அவர்களுடைய தேவன் அவர்களுடனே கூட நடந்து போகிறார். அவர் நம்மோடு கூட வரும் பொழுது தடைகள் ஒன்றுமே அணுகாது. அல்லேலூயா. ஆகையால்தான் அங்கே மோசே சொல்லுகிறார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறது அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். இன்னைக்கு காலை நேரத்துல நாம சொல்லணுங்க, எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தர் என்னோடு இருந்தார். இந்த 10 மாதங்கள் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 8:29 சொல்லுங்க, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை தனியே விடுவது இல்லை. இன்னைக்கு காலை நேரத்துல நீங்க தனித்து விடப்படுவதில்லை. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தவர். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை உறுதி
உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை இன்னும் நடத்துவார், இன்னும் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வழிகளை செவைப்படுத்துவார், நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவார், நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தி இன்னும் நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு